அப்புறம் இல்லை, அப்புறம் ஒன்று நிறுத்திட்டான். பரவாயில்ல வாங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், ஆராய்ச்சிக்காக வெளியே போயிருந்தேன். ஆ ஆராய்ச்சி செய்வதற்காக வெளியே போயிருந்தேன். சரிங்க. அப்புறம் மறுபடியும் 2 மணிக்கு மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி நான் பேசி ஒரு வீடியோ போட்டு விட்டேன். 2:10 2:15க்கு நான் போட்டு விட்டேன். சரிங்க சரி. அப்புறம் ரொம்ப நல்லது. அஹ், எங்க மூஞ்சி காணோம், இருட்டில் உட்காந்துருக்கீங்களா? இதே மூஞ்சி போ. பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் உங்க நண்பர் ஒருத்தர் பேரு சக்கரை நோயாமா, வயசு 70 இருக்கும், சக்கரை நோய். அப்புறம் புள்ள வந்து ஒரு 100 கிலோ இருக்குன்னு சொன்னாரு, 95 கிலோ 100 கிலோ எடை இருக்குன்னு சொன்னாரு. ஆமா ஆமாய்யா, அவங்க பொண்ணுங்க. அந்த பொண்ணு வந்து 95 கிலோ 100 கிலோ இருக்காமா. ஆமா, அதுக்கு தான் சொன்னேன், நீ ஐயா கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க, நூல் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாலாம். அப்புறம் அவருக்கு கடுமையான சக்கரை நோய் இருக்காமா. அவருக்கு கடுமையான சக்கரை நோய் இருக்காமா. அதான் வெளியே சொல்லாதவே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம். அப்புறம் சொல்லிட்டேன், நீ உள்ள வாங்கன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து நல்லானதுக்கு அப்புறம் ஒரு வருஷ பென்ஷன் பீஸ் தரேன்னு சொல்லிட்டேன். நல்லானதுக்கு அப்புறம் 1 வருஷ பென்ஷன் பீஸ் தரேன்னு சொல்லிட்டேன். நல்லானதுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கான பென்ஷன் அப்படியே கொடுத்துடணும். என்னது? 1 வருஷம் ஒரு ஆளுக்கு தான். அதே மாதிரி அந்த அம்மா குண்டா குறைஞ்சிட்டோம்னா 1 வருஷ ஃபீஸ் கொடுத்துடணும். எந்த சைடு? அப்புறம் வந்து 1 வருஷம் சொன்ன பேச்சு கேட்கணும், 12 ஆண்டு பின்பற்றணும். 1 வருஷம் சொன்னபடி கேட்கணும், 12 ஆண்டு பின்பற்றணும். 12 ஆண்டு பின்பற்ற வேணும். மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும், மாசம் மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டேன். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதா? பேசுறது கேட்கலையே, உங்க பேச்சு வரலையே. எங்கே சத்தம் வரல. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதியா? சரி சரி. அத தகவலை நானும் சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிருங்க. புரியுதா? நம்ம நண்பர் தான் சொல்லிடுறோம். எங்க எங்க சேலமா? எந்த ஊரு? சேலமா? எந்த ஊரு? சேலம் தான் அவர் இருக்கிறது. அரசு ஊழியர் இருந்து ஓய்வு பெற்றார பென்ஷன் ஏதாவது 10,000 20,000 வாங்குறாராமா. ஆமா, ரிட்டையர் ஆனவர். அவங்க பொண்ணுக்கு தான் அவர் கேக்குறாரு. ஓ, அவருக்கும் சொல்லிருக்காரு. சரிங்க. அவருக்கு கடுமையான சக்கரை நோய், உடம்பு நாரி போய் கிடக்குது. ஆமாமாயா, அது எல்லாத்துக்கும் தாங்க இருக்குது. இது நோய் இல்லாத எவன்? இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. தெரியாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். என்ன பெரிய விஷயம்? குழந்தை மாதிரி இருக்காங்க எல்லாரும். குழந்தையாட்டாங்க எல்லாரும், குழந்தை மாதிரி தின்னா ஆரோக்கியம் வரை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெங்களூர் இருக்குதா? ஐடி கம்பெனி இருக்குதாங்க. வீட்டுக்கார ஐடி கம்பெனி, புள்ள என்ன பெங்களூருக்குன்னு சொன்னாங்க. பெங்களூரா புள்ள? பெங்களூர்ல இருக்குது அவங்க பொண்ணு. மாப்பிள வந்து பெங்களூர்ல, மாப்பிள்ளை பெங்களூருன்னு சொன்னாங்க. பெங்களூர் தானே? பெங்களூர்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. பொண்ணு வந்து பெங்களூருக்குன்னு சொன்னாங்க. இவரு சேலம். சரி பரவாயில்ல, அது இருந்துட்டு போட்டு. அது முதல்ல வந்து சேரணும், வகுப்புல சேரணும். வகுப்புல வந்து சேரணும். 3,500 கட்டினோம்னா, 3,500 கட்டிட்டோம், முதல் புத்தகம் அனுப்பிச்சு வச்சிடலாம். சரியா? ஆமா, புக்கு சேர்த்து அனுப்ப சொல்லிடலாம். அப்புறம் அனுப்புறதுக்கு அப்புறம் அப்புறம் தான் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் செய்முறை. 1 மாசத்துக்கு அப்புறம் தான் செய்முறை. சரிங்க. இப்ப செய்முறை செய்யறப்ப 20,000 கட்டிடணும். 20,000 கட்டிடணும். அதுக்கப்புறம் நல்லா அப்புறம் 1 வருஷம் ஃபீஸை கொடுத்துடணும். நல்லானதுக்கு அப்புறம் நல்லானா கொடுத்துருவாங்கய்யா. ஆமா, நல்லெண்ண கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20,000 கட்டிடணும். அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருந்ததுக்கு அப்புறம் மிச்சத்தை கட்டணும். நல்லா இருந்ததுக்கு அப்புறம் நல்லா தானே நம்ம கேக்குறோம், கட்டிடுவாங்க. ஆமா ஆமா. ஏன்னா 5 நாள்லயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். 3 நாள்லயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். 3 நாள்லயே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆமா ஆமா. அதனால தெரிய மாட்டேங்குது. ஆமா, அது ஒண்ணும். அப்புறம் யாரும் ஏமாத்த கூடாதுல்ல. ஏமாத்த கூடாதுங்கிறது தான் 20,000 முன்னாடி வாங்கிறது. புரியுதா? ஆமா ஆமா, இல்லன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் 95 பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. 95 பேர் ஏமாத்திட்டு போடுவாங்க. நல்லா போயிடுச்சு, இன்னும் என்னத்துக்கு போகணும் போயிட்டாங்க. அது போனதை பத்தி கவலை இல்லை. அவங்க தெரிஞ்சுட்டு ஓடிட்டாங்க. தெரிஞ்சுட்டு
சரி ஏதோ பொழைச்சு போகட்டும் போ அப்படின்னு அது விட்டுருங்க. பரவாயில்ல. இயற்கை நமக்கு நல்ல வழி திறக்கும். அந்த எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் இப்ப நாம வந்து என்னதான் நாம வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டோட அது சொல்லிட்டேன். எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணணும், 6 டெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் சரி சரிட்டாரு. புரியுதா? ஆ, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வேணா வரட்டும். முதல்ல இவர் வந்து பழகட்டும். வந்து பழகுனதுக்கு அப்புறம் இவரு போய் சொல்லட்டும். இவரை சேர்த்து சொல்லலாம் என்ன? முதல்ல இவர் கவனிக்கட்டும், என்னன்னு கவனிக்கட்டும். சரியா? அப்புறம் அப்புறம் வேற யாரோ பேசுனாங்க. அப்புறம் வேற யாரோ ஒருத்தர் பேசுனாங்க. ம். இவங்கெல்லாம் வருவாங்க. சொல்லிருக்கிறேன் நல்லா போங்க, இல்லைன்னா எப்படி போங்கன்ட்டான். அது இப்படி சொல்லுங்க. நல்லானதுக்கு அப்புறம் பணம் கொடுங்க. நல்லானதுக்கு அப்புறம் கொடுங்க. ஆமா, யாரா இருந்தாலும் 1 வருஷம் சம்பளம் கொடுத்துடணும். முதல்ல வந்து அந்த அந்த அதுல 12ல ஒரு பாகம், 10ல ஒரு பாகம், 12 ஒரு பாகம் கொடுத்துடணும். அதாங்க. அப்புறம் நல்லா ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னா பணமே வேண்டாம்னு சொல்லிடுவேன். எனக்கு திருப்தி ஆயிட்டா பணமே வேண்டாம் கூட சொல்லிடுவேன். ஆமா, எனக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னா பணமே வேண்டாம்னு சொல்லிடுவேன். நல்லா செய்யறாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடுவேன். நல்லா செஞ்சாங்கன்னா நல்லா ஃபாலோ பண்ணா இன்னைக்கு காசு கூட கொடுக்க வேணாம். ஏன்னா காசு கொடுத்தா தானே அவன் செய்யறாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அதனால அதையும் சொல்லிருங்க. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, 12 மாசம் சொல்றாரு. நீ வந்து 1 மாசத்துலயே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து இருந்தீங்கன்னா 6 மாசம் ரிப்போர்ட் எடுக்கணும். நீ வந்து நல்லா போயிடுச்சு, நல்லா முழுமையா சொன்னபடி கேட்டு ஒரு 4 மாசத்துல முழுமையா நல்லா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பணம் கூட கட்ட தேவையில்லை. பணம் கூட கட்ட தேவை. 10 பங்கா பிரிச்சுக்கலாம். 10 பங்கா பிரிச்சுக்கலாம். 10 பங்கா பிரிச்சுக்கலாம். இந்த இது ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த டாக்டருக்கு முடிச்சுட்டு வந்ததும் கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகி போச்சுன்னு. செத்து போச்சா? அது ஐசி வார்டுல கொண்டு சேலம் ஜிஹெச்ல சேர்த்து விட்டாங்கயா. அது செத்து போயிடும். 10 நாள்ல செத்து போயிடும். அதான் சேர்த்து விட்டாங்க. நான் சொல்லிருக்கிறேன், ஏயா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, அந்த பிள்ளை நல்லா மெடிக்கல் படிச்சிருக்குது, இப்ப ஐயா கிட்ட வந்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே குணம் தெரியுமா அப்படிலாம் கூட சொன்னேன். பணக்காரர பணம் சொல்லி இருக்கிறேன், பார்க்கலாம். அவங்க நம்ம காணொலி பார்த்தா கூட புத்தி வரலையா? நம்ம காணொலி பார்த்தும் வீடியோ பார்த்தும் புத்தி வரலையா? அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மைண்ட் இல்ல அதுக்கு. அம்மாவுக்கு மைண்ட் இல்லையா? அப்பாவுக்கு அம்மாவுக்கு மனசு இல்லையா? அம்மாவுக்கு அறிவே இல்லையான்னு கேக்குறேன். இல்ல, அப்படி உள்ளே இருந்தாங்கன்னா மரணம் வந்துடும். உள்ளே இருந்தா மரணம் வந்துடும். எப்படி அவங்க உள்ள வந்து வெறும் இல்ல, அது உள்ள போனாங்கன்னா உள்ள வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள வச்சா நான் ஐசியூ வார்டில் வச்சு ஒண்ணுமே இல்லை. ஐசியூ வார்டில் எந்த ட்ரீட்மெண்ட் இருக்காதுங்க. ஐசியூ வார்டில் எந்த ட்ரீட்மெண்ட் இருக்காது. வெறும் குளுக்கோஸ் மட்டும் தான் போகும். உங்க சத்தமே வரல. ரூம்ல கொண்டு வச்சிருக்காங்க, வெளியே விடுறதில்ல. ஜிஹெச்ல கொண்டு வச்சுட்டாங்களா? ஆமா, 4வது ஃப்ளோர்ல கொண்டு மேல தனியா வச்சிருக்காங்க. அங்க நம்ம போய் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுவ. அப்ப கவர்மெண்ட் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. செலவு கிடையாது, விடுங்க. செலவு இல்லாத தீர்த்து போடுவாங்களா, அதுக்கு தான் நம்ம பாக்குறது. அது போனா போய் விடுங்க. நாமே செலவே வேற பக்கம் போனோம்னா 1 கோடி செலவாகும். இங்க போனா ஒண்ணுமே இல்ல. வேற பக்கம் 1 கோடி பிடிங்கிருவான். நம்ம கிட்ட வந்தா கொஞ்ச நாள்லயே தெரியும் இல்லையா ரிசல்ட்? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் 4-5 நாள்லயே தெரிஞ்சிடும். 4-5 நாள்லயே ஒழுங்கு வந்துடும். ஆமா ஆமா ஆமா. என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குது இல்ல உங்களுக்கு? மூளை செதஞ்சு போச்சுங்கய்யா. இந்த பெருங்குடல் கெட்டு போனங்கட்டு மூளை செதஞ்சு போச்சு. மூளையே மாறிச்சு. ஆமா, அது பெருங்குடல் ஒரு 10 நாள் கிளீன் பண்ணா சரி பண்ணிடலாம். 10 நாள். இவரும் நண்பர் தான், அவங்க சொந்தக்காரர் தான், நமக்கு தெரிஞ்சவரு. அவரை சொல்லி நான் சேர்க்க முயற்சி பண்றேன். அது நான் இந்த காணொலி வந்து நான் உங்களை அப்படியே அனுப்புங்க. பேசியிருக்கோம் இல்லையா? அதனால ஒண்ணும் ஆகாது, பயப்பட தேவையில்லை இல்லையா? அவரு கூட எங்க பக்கத்துல இருக்காரு. அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர சொல்லி உங்ககிட்ட பேச சொல்றேன். பொண்ணுக்கு சித்தப்பா மாதிரி. சித்தப்பா அவர் இங்க இருக்காரு, என்கிட்ட தான் இருக்காரு. அவர் பேச சொல்றேன். ஆமா, அவர் 2 பேரும் வீடியோல வாங்க. 2 பேரும் நான் இதுல கூப்பிடுறேன், வாட்ஸ்அப்ல கூப்பிடுறேன். 2 பேரும் சும்மா பேசல, ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். சரியா? வந்ததுன்னு சொல்றேன் உங்களுக்கு. வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரியா? சரிங்க.
வேற ஒண்ணும் இல்ல. ஐயா, உலகத்துக்கு நம்மகிட்ட மூளை இருக்குதுங்க ஐயா. இந்த மூளை வந்து பயன்பாடு எல்லையற்றதுங்க ஐயா. இந்த மூளையில இருக்கிற நம்ம பணமா கொடுக்குற ஒண்ணும் இல்ல. இந்த மூளையில இருக்கிற சரக்கை எல்லாரும் பயன்படுத்திட்டானுங்க, நல்லா போயிருமையா. நானும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கேன். கொன்னுடுறானுவ. நல்லா பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கொன்னுடுறான். இல்ல, அவங்க நீங்க மேல சொன்னதுதான். அது கல்வி முறை தப்புங்க ஐயா. வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தப்பு. ஏட்டு கல்வி எல்லாம் வெள்ளைக்காரன் கல்வி முறை தப்பு. இந்திய டாக்டர் என்ன பண்ணுவாங்க? இந்திய டாக்டருக்கு என்ன தெரியும்? அவனும் பண்ண முடியல. அவன் அவன் வெள்ளைக்காரன் என்ன சொல்லியிருக்கான, வெள்ளைக்காரன் வந்து நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். வெள்ளைக்காரன் வந்து மென்டல் டிசார்டர் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற. என்னது? ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னுடுவான். அவன் சட்டப்படி அவன் ஆய்ந்தபடி அங்க வந்து பாருங்க, மென்டல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. சைக்காட்ரிஸ்ட் மென்டல் ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. என்னது? ட்ரீட்மெண்டே கிடையாது. ஆமா, மென்டல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவராரு ஆறு பையன். ஓ தம்பியா, என்ன எழுத்து போயிருக்கீங்க? அதாவது மென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிசிக்கலுக்கு எப்படி என்ன பண்ணுவீங்க? மென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிசிக்கலா நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு கேக்குறேன். பக்கத்தா அதான் அவன் என்னமோ மருந்து தாயா கொடுப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? ஸ்கேன் எடுப்பாங்க. அது ஒண்ணு, அது பாரு, அது அவங்க 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 பண்றது சரிதான். அவங்க பக்கத்தால பயங்கர சத்தம் கேக்குதுங்கய்யா. பக்கத்தால பயங்கர சத்தம் இருக்கு, கொஞ்சம் தள்ளியாவது போங்க. இல்லைன்னா நீங்க பேசுற எதுவும் கேட்கல, கொஞ்சம் தள்ளி போங்க. பேசுறது எதுவுமே சத்தமே கேட்கல. சரி, வர சொல்றேன். அதனால நீங்க மறுபடியும் என்னை கூப்பிடுங்க. நான் எதோ சந்தேகம் சத்தம் கேட்காது, வாங்க. அவரு வந்துட்டாரு. வணக்கம், வாங்க 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 இங்க வாங்க. யாரு இவரு? அவங்க சித்தப்பா இவரு. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். நமஸ்காரங்க. மூஞ்சி தெரியுது பாருங்க, உங்க மூஞ்சி தெரியுது பாருங்க. அப்படிங்களா? சரி சரி, நமஸ்காரங்க ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டாக்டர் பொண்ணு. டாக்டர் எங்க அது கொழுந்தியாவோட பொண்ணு தாங்க அது. ம். ஆமா, நல்ல படிப்புல ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, நல்லா படிக்கக்கூடிய ஆளு தாங்க. படிச்சு நல்ல மார்க்ல எடுத்து நல்லா இது பண்ணி ஃப்ரீயாவே இதெல்லாம் கிடைச்சி டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் இதெல்லாம் படிச்சு முடிச்சு வெளியில வந்துருச்சுங்க. வந்த உடனே மாப்பிள்ளை கேட்கறாங்க. மாப்பிள்ளைக்கு உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அவர் ஒரு டாக்டரு. சரி. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. உடனே மைண்டு மாறி போய் டக்குன்னு இது பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகி போச்சுங்க. அப்புறம் கூட்டி வந்து வேணான்னு சொல்லி அவர் கொண்டு வந்து விட்டுட்டாரு வீட்டில். வேணாங்க, இது ஒரு வருஷம் ஆகுறேன், நான் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்குது, நீங்க என்கிட்ட கட்டி வச்சிட்டீங்க, இனிமே வேணாம் எனக்கு அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டாருங்க. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அப்புறம் அவங்க கொஞ்சம் ஏழ்மையானவங்க, ஆனால் மெரிட்ல கிடைச்சிச்சுங்க படிப்பு வந்து கவர்மெண்ட்ல. அதனால அந்த படிப்புல போவோம், அது ஃப்ரீயா கிடைச்சதுனால படிக்க வச்சுட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஆனோன்னா இப்போ கொண்டு வந்து என்கிட்ட இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறோம் அப்படின்னாரு. ரொம்ப என்னால் செலவு பண்ண முடியாதுங்க, அப்படி இருக்குது சுச்சுவேஷன், என்ன பண்ணுறது? சரி வாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் எங்கள் சேலம் ஜிஹெச்சில் கொண்டு வந்து சேர்த்து மாத்திரை கொடுத்து ஒரு 2-3 மாசமா சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. இப்போ இடையில ஏதோ விசேஷம், ஏதோ விசேஷத்துக்கு போயிருப்பாங்க போல இருக்கு. அங்கே போன இடத்துல என்ன நடந்துச்சே தெரியல, மறுபடியும் அந்த மென்டாலிட்டி மாறிடுச்சுங்க. ஒரு மாதிரி மாறினோன்னு உடனே கூட்டிகிட்டு ஓடியாந்தாரு. அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் பெட்டில் சேர்த்து அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ ஐயா சொன்னார் இந்த மாதிரி இங்கே ஒரு வைத்திய இது சாலை இருக்குது, நரம்புயல் வார்த்தை நல்லா பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லவும் தான் ஐயா கிட்ட பேசுகிறேன் நான். அவங்கள அந்த அந்த சம்பந்தப்பட்ட அப்பா அம்மாவுக்கு அந்த புரிதல் இருக்கணும். அவங்க எல்லாம் நல்லவங்க தாங்க, அதெல்லாம் ஒண்ணு இந்த அவங்களுக்கு என்ன, அந்த அது வந்து ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போச்சு. பெருங்குடல் கண்டத்தை தின்னு பெருங்குடல் கெட்டு போச்சு. ஓ சரிங்க. பொண்ணு வந்து 25 வயசு தான் ஆகுதுங்கய்யா. அவங்க வந்து தவறா, அதாவது என்னன்னா, இவங்க கொள்கை, வழக்கம், உணவு பழக்கம் எல்லாமே தப்பு. அசைவம் சைவம் எல்லாமே தப்பு. ஓ சரி சரிங்க. மருந்து மாத்திரை, நிறைய மருந்து மாத்திரை, அசைவம் எல்லாமே தப்பு. குடலையும் ரத்தத்தையும் சுத்தம் பண்ணணும். 10 நாள்ல சரியாயிரும் இதெல்லாம். அப்படிங்களா ஐயா? ஆமா. ரத்தத்தையும் தினமும் சுத்தப்படுத்திட்டே வரணும். ரத்தத்தை தினமும் சுத்தப்படுத்தணும். பீட்ரூட் சுத்தமான ஆரோக்கியமான உணவு கொடுத்து கரெக்ட் பண்ணணும். சுத்தமான ஆரோக்கியமான உணவு 10 நாள் கொடுத்தாவே அநேகமா ஒரு 48 நாளுக்கு மேல எந்த நோயும் இருக்காது. அவங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் ஃபீஸ் கொடுக்கலாம். சரி நல்லதுங்க நல்லதுங்க. கேட்கறத கொடுத்துருவோம். கேட்கற பணத்தை கொடுத்துருவோம். ஐயா சரிங்க, இருக்கேன்
ம். சரி. அதனால ஆமா. சரிங்க. நான் ஐயாட்ட கலந்துக்கிட்டு நான் எப்ப கூட்டிட்டு வரணும் என்னங்கிறத கேட்டுட்டு கலந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட தகவல் பண்றேங்கய்யா. ரெண்டாவது வந்து இப்ப அவங்க ஆஸ்பத்திரியில மேல இருக்காங்க இல்லையா? ஆமாங்கய்யா. இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. பேருக்கு அவங்க வந்து எதுவுமே வேலை செய்யாது. எதுவுமே வந்து இவங்க ஹெவி டாக்ஸின் குடுப்பாங்க. ஹெவி ஃபுட் ஆ, குடுப்பாங்க. ஆ. ஃபுட்டுக்கும் ஆமா. ஃபுட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல. மெடிசின் குடுத்தா சரிங்க. மறுபடியும் ரத்தமும் குடலும் கெட்டுக்கிட்டே இருக்கும். எந்திரிக்கவே முடியாது. சரிங்க. 100 வருஷம் 100 இப்படியே இருந்தா 100 வருஷம் 100% பிழைக்காது. 100 இந்த கண்டிஷன் போனா 100% ஆ. பிழைக்காது. மென்டல் டிஸார்டர் ஆயிரும். நர்வ்ஸ் எல்லாம் அவுட் ஆயிரும். நர்வ்ஸ் எல்லாம் அதையே காலி பண்ணி போடுவான்னு சரி, சரிங்க. சரி. அந்த இல்ல. அந்த பவர் பவர் இருக்கிற வரைக்கும் அப்படியே நல்லா இருப்பாங்க. அப்புறம் குறைஞ்ச உடனே அதனோட வேலையை காட்டும் இல்லைங்களா? அந்த அந்த மருந்து என்ன பண்ண கிட்னி அந்த மருந்து மாத்திரை கிட்னி அவுட் பண்ணிரும். என்னது சிறுநீரகத்தை பாதிச்சிடும். சரி, சரிங்க. சரி. சிறுநீரகத்தை பாதிச்சுன்னா சரி. ரத்தம் மஞ்சளா போயிடும். ரத்தம் மஞ்சளா 4 அவுட் அவ்வளவுதான். சரி, சரி, சரிங்க. சரி. சரி. அவங்க அப்போ அவங்க டிச்சார்ஜ் ஆகி வரட்டுங்க. வந்தோன்னே ஐயா பார்க்கலாங்க. டிஸ்சார்ஜ் வரவும் முடியாது அவங்கனால. ஆ. ஆகி வர முடியாதுங்கிறாரு. டிஸ்சார்ஜ் ஆகுது. சரி. இல்ல இப்ப அடுத்த வாரத்துல விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேன்லாம் முடிச்சிட்டாங்க. என்ன அடுத்த வாரம் ஸ்கேன்ல எல்லாம் டாக்ஸின் ஸ்கேனை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. சரி, சரிங்க. சரிங்க. ஸ்கேன்ல எல்லாம் ஒண்ணு ரிப்போர்ட்டே வர ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் ரிப்போர்ட் எதுவும் பிளட் டாக்ஸினா மாறிடுது. ரத்தம் கெட்டு போச்சு. ஸ்கேன்ல என்ன மூளை கட்டியே இருக்குதாங்க. ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு நில்லுன்னு தான் சரி. வரும். அது ஸ்கேன்ல என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. அதுலயே ஒண்ணு இருந்திருக்காதே. அது அவங்க தான் பார்த்துருக்காங்க ஐயா. இப்ப இதுக்கு என்னதான் வழிங்க? என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவங்க மருத்துவமனையில நாங்க பயிற்சி ஆரம்பிச்சிடலாம். உணவை மட்டும் மாத்தி கொடுத்தா போதுமானது. உணவு மட்டும் மாத்தி கொடுக்கணும். பயிற்சி நீங்க சொல்லி கொடுத்துருவீங்களா இல்ல எப்படிங்க? அப்ப நானே சொல்லி கொடுப்பேன். அந்த அப்பா அம்மா அம்மா என்னோட நேரடியா அப்பா அம்மா கேசவன் 2 பேர் இருக்கணும். சரிங்க. பேசுறப்ப கேசவனும் இருக்கணும். அவங்க அப்பாவை அவங்க அம்மா பக்கத்தால் இருக்கணும். சரிங்க, சரிங்க, சரிங்க. தினம் இப்ப வந்து பேசி உணவுனா என்ன உணவுகளை கொடுக்கலாங்க ஐயா? அதுல நான் சொல்லுவேன். அதெல்லாம் உங்க பணம் ஏதோ முதல்ல வந்து அட்வான்ஸ் ஏதோ ஒரு 5000 10,000 கட்டுட்டு சரி. சும்மா சொன்னா செய்ய மாட்டாங்க. சரி, சரிங்க. சரி, சரி. மினிமம் 5000 கட்டணும். நான் பேசுறேன். சரிங்க. நல்லதுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் பணம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் சரி. நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கட்டும். ரொம்ப சேஃப். ஆஸ்பத்திரியில இருக்கட்டும். புரியுதா? அந்த ஃபுட்டு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபுட்டு மட்டும் நான் அதை என்ன பண்ணோம்னா மூளையும் ரத்தத்தையும் சரி பண்ற மாதிரி நான் உணவு கொடுக்குறேன். புரியுதா? சரிங்க. அதாவது 2 கெட்டு போச்சு. அதாவது மூளையும் அந்த முதுகும் தண்டு கெட்டு போச்சு. ஸ்பைனல் கார்டு மூளை ஐயாட்ட கொடுங்க. ஐயாட்ட கொடுங்க. நீங்க கவனிங்க. ஐயா சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணா மூளையும் நரம்பு மண்டலம் பாதிச்சிரு. மூளை இருக்கு இல்லையா? மூளையும் ஸ்பைனல் கார்டு கெட்டு போச்சு. சரிங்க. அது உடனே மீட் எடுத்துடலாம். 10 நாள்ல மீட்டரலாம். அதான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல என்ன பண்ணணும்? ஒரு 5000 மட்டும் கட்ட சொல்லுங்க. அப்புறம் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரியா? சரிங்க. சொல்லிடுறோம். சும்மா சொல்லி கொடுத்த மரியாதை இருக்கு. நானும் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். ஆமா, செய்யக்கூடாது. சும்மா அறிவியல் ரீதியாக அதாவது நல்ல கருத்தை சும்மா சொல்லக்கூடாது. நல்ல கருத்தை தாங்க. அப்பதான் அவங்க செய்வாங்க. அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆஸ்பத்திரியிலே இருக்கலாம். ஆஸ்பத்திரியில வச்சு நம்ம குணப்படுத்திடலாம். வீட்டுக்கு வந்து கெட்டு போயிடும். வீட்டுக்கு வரவே கூடாது. ஓ, நல்லதுயா. இது நல்ல ஐடியா தான் நீங்க சொல்றது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை போடுது. ஆமா, ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிடுது இல்ல. ஆமா. அவங்க டாக்டர் பாத்துருவாங்க. டாக்டர் பார்த்தா எப்படி நல்லாச்சு. ஆமா, நமக்கு என்னன்னா அந்த பொண்ணே டாக்டர் அதை சரி பண்ணா நமக்கு ஒரு சமுதாய சேவை மாதிரி. டாக்டரே நல்லா போச்சுன்னா அதுக்கு அது 4 பேத்துக்கு சொல்லும்ல. நானே நல்லா பண்ணிக்கிட்டேன். ஒரு மாசம் அங்க இருக்கட்டுங்க. ஒரு மாசத்துல குணப்படுத்தி வெளியே கொண்டு வந்துடலாம். எங்க பேசிட்டே இருக்காங்க. பேசாம இருக்கு சொல்லுங்க. பக்கத்தால கொஞ்சம் பேசாம இருக்கு சொல்லுங்க. சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு மாசம் அங்கேயே இருக்கட்டும். ஒரு மாசம் அங்கேயே இருக்கட்டுங்க. உணவு பழக்கத்தை ஒரு மாசம் அங்கேயே இருக்க. 2 வேளை உணவு கொடுத்துடலாம். என்னது 2 வேளை? 2 வேளை உணவு கொடுத்துடலாம். ஒரு மாசம் அங்கே 60 தடவை உணவு கொடுக்கலாம். 60 தடவை உணவு கொடுத்தா சரியா போயிடும். பியூர் வாட்டர் கொடுத்துடலாம். ஆர்வ வாட்டர் கொடுத்துடலாம். பீட்ரூட் சாறு கொடுத்துடலாம். என்னது பீட்ரூட் சாறு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேற வழி. நீங்க பக்கத்தால இருக்கணும்.
நான் வேணா அவங்க உங்ககிட்ட ஜாயின் பண்றப்ப வரேங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அங்க இருந்து இப்ப அவங்கள வந்து இந்த ஒரு மாசம் அவங்கள வாட்ச் பண்ணுங்க. சரின்னு வந்துட்டாங்கன்னா ஒரு மாசம் இன்னைக்கு கவனிங்க. போக வாங்க, பாத்துட்டு வாங்க, ரிப்போர்ட் கொடுங்க. புரியுதா? நமக்கு வேண்டியவர் தான் நான் சொல்லிப்படுறேன். நாங்க நீங்க பக்கத்தால் இருந்தா தான் செய்ய முடியும். ஏன்னா என்னோட மாணவர் வந்து அந்த அந்த வைப்ரேஷன் அங்க போகணும். இங்கது சரிங்க. அதே ஒரு தெய்வ மாதிரி போகணும். என்னது தெய்வ மாதிரி அவங்க தெய்வ மாதிரி இருக்கணும். தைரியம் கொடுக்க பக்கத்தால் ஒரு ஆள் இருக்கணும். ஒன்றும் இல்லை, 60 தடவை டயட் கொடுத்தா போதும். பட்டினி கிடையாது, பத்தியம் கிடையாது. நம்ம உடலை சுத்தம் பண்ற உணவு சுவையா கொடுத்துடலாம். சரி, இப்ப நினைவு இருக்கா இல்லையா? நினைவு வந்துருச்சு. நினைவு இருக்கா இல்லையா? நினைவு இருக்கா? நினைவு இருக்கா? சரி, ரொம்ப கோவம் தான் வருது. ரொம்ப கோவப்படுறேன். கோவம் வருதாயா? அடிக்கடி ரொம்ப கோவப்படுறேன். அந்த மருந்தெல்லாம் மருந்து சாப்பிட்டாவே டென்ஷன் ஆகும். மருந்து சாப்பிட்டாவே டென்ஷன் ஆகும். அம்மா அவங்க அம்மாலேயே அடிச்சு விடுத. ஆமாங்க, வெறி வருங்க. உள்ள வந்து மைண்ட் செட். இந்த மூளைக்கெல்லாம் வெறி வந்துருச்சு. அந்த டாக்ஸின் ஏறிடுது. மூளைக்கு வந்து நச்சுத்தன்மை ஏறிடுது. டாக்ஸின் ஏறிடுது. பெருங்குடல் இருக்கிற விஷம் பூரா மூளைக்கு ஏறிடுது. பெருங்குடல் விஷம் போலாம் மேல ஏறிக்கிட்டே. இந்த எப்படி நாய்க்கு வைரஸ் வந்ததுன்னா கடிக்குது இல்லையா? நாய்க்கு வைரஸ் ஏறிச்சுன்னா, நாய்க்கு வைரஸ் வந்ததுன்னா ஒரு நிமிஷம், நாய்க்கு வைரஸ் வந்ததுன்னா மூளையில ஏறிடும். மூளையில ஏறிடும். மூளையில ஏறுன்னா யார பார்த்தாலும் கடிக்கும். ஆமாயா, கடிச்சு போடுது இல்ல. அந்த மாதிரி இது என்ன ஆகி போச்சுன்னா இந்த வைரஸ் வந்து மூளையில ஏறிடுது. ஓ, பெருங்குடல்ல இருந்து அங்க போய் தாக்கிடுச்சு. ஆமா, வைரஸ் என்ன பாய்சன் ஏறிடுது அங்க. அதைத்தான் சொல்றேன். அதனாலதான் கோவப்படுது. நம்மள 4-5 நாள்ல கண்ட்ரோல் பண்ணிடலாம். 4-5 நாள்ல. சரிங்க. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி கொடுக்கலாம். அப்புறம் 2 தடவை 11 மணிக்கு ஒரு டயட்டு, 6 மணிக்கு ஒரு டயட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 வேளை சுவையா கொடுத்துடலாம். என்னது சுவையா? சரிங்க. மற்ற மணிக்கு எந்த மருந்து மாத்திரை போட்டாலும் சக்சஸ் ஆகாது. அப்படியே சாப்பிட்டாலும் வெளியே எடுத்துடலாம். அப்படியே சாப்பிட்டாலும் தண்ணி வந்து மருந்து மாதிரி குடிக்கிறப்ப வெளியே எடுத்து விட்டுறலாம். புரியுதா? சரிங்க சொல்றேன். ஏமாத்திற்கு இளநீ எல்லாம் கொடுத்துடலாம். ஏமாற்றுவதற்கு இளநீ கொடுத்துடலாம். ஏமாத்துறதுக்கு தாங்க. என்னது ஏமாத்துறதுக்கு? வயிற்றுக்கு. ஏமாத்துறதுக்கு இளநீ கொடுத்துடலாம், தண்ணீரும் கொடுத்துடலாம். 11 மணிக்கு பீட்ரூட் கஞ்சி கொடுத்துடலாம். 11 மணிக்கு பீட்ரூட் கஞ்சி கொடுத்துடலாம். நெய் கஞ்சி மாதிரி கொடுத்துடலாம். பீட்ரூட் நெய் கஞ்சி. பீட்ரூட் நெய் கஞ்சி நல்ல மனமா இருக்கும், ருசியாம இருக்கும். சரிங்க. சாயங்காலம் வந்து அதே மாதிரி பீட்ரூட் நெய் கஞ்சி. சரியா? சரிங்க. வெஜிடபிள் மாத்திக்கலாம். வெஜிடபிள் 2 வேளை, ஒரு வேளை இந்த வெஜிடபிள், சாயங்காலம் வேற இன்னொரு வெஜிடபிள் போட்டு கஞ்சி குடிச்சிட்டாந்து சரி பண்ணிக்கலாம். புரியுதா? சரிங்க. நன்றி, வச்சிடறேன். நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றியா.